ஒரு படத்துல ஹீரோவை நடிச்சோனே அடுத்து நான் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு நம்புறாங்க. டபக்குன்னு ஒரு கட்சியை தொடங்குறாங்க, படக்குன்னு போய் நிக்கிறாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கிடைச்சிருந்து என்ன ஆனாரு கேப்டன். விஜய் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, விஜய் கூட இருக்கிறது யாரு? பிஜேபியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற புஷி ஆனந்த். ரஜினியை கோர்த்து விடணும்னு காவிகள் நினைச்சானுங்க. இப்ப ரஜினி தப்பிச்சிட்டாரு, விஜய கோர்த்து விட போறாங்களோ அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுது. நீங்க பிஜேபியோடைய அறிவுசார் துறையினுடைய பொறுப்புல இருந்த அர்ஜுனமூர்த்தி அப்படியே ரிசைன் பண்ணிட்டு ரஜினி கூட வந்து ஒட்டிக்கிட்டார் இல்லையா? அது போல ரஜினி அவரை கழட்டி விட்ட பிறகு அப்படியே போய் பிஜேபி இன்னைக்கு ஒட்டிக்கிட்டார் இல்லையா? அது போல ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம விஜய் சொல்றது அதுதான். கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் கூட இருக்கிற யாருன்னு ஒரு ரிசர்ச் பண்ணு, ஒரு டிடெக்டிவ் வச்சு ரிசர்ச் பண்ணி தப்பிக்கிறதா இருந்தா தப்பிச்சுக்க, எல்லாம் சிக்கி சீரழிச்சு விட்டுருவாங்க. பிஜேபி இந்த சோதனை முயற்சியை கையில் எடுத்து விஜய களத்துல இறங்குறது காரணமே ஓட்ட பிரிக்கிறது தான். அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருக்கு, பழி ஓடுறதுக்கு, பொலி ஓடுறதுக்கு, பிரியாணி பண்றதுக்கு, அதை வச்சுக்கிடுவாங்க. ஆனா விஜய வந்து ஒரு கார்டு, ட்ரம்ப் கார்டா தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு படுது. விஜய பார்த்து உண்மையிலே பாவம் தான் பண்றேன். தப்பிச்சுட்டு ஓடினா ஓடிப்போங்க, இல்ல அரசியல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா கூட இருக்கிறவனை முத கண்டுபிடிச்சிட்டு தெளிவாக்கிக்கிட்டு மக்களை சந்திங்க. அவர் கூட இருக்கிற கூட்டாளிகளோட நினைப்பு என்னன்னா, கழகம் சொன்னா நம்ம சந்தேகப்படாம இருப்பாங்க, இதை வச்சு விஜயை முன்னிறுத்தி ஓட்ட பிரிக்கலான்றதான் கூட்டாளிகளுடைய வேலை. சீமானுக்கு வேற வேலை கிடையாது. சீமான முதலமைச்சர் ஆக்கிட்டு விஜய் பக்கத்துல உட்காந்து கொடை பிடிப்பாருன்னு கனவுன்ற அளவுக்கு சீமானுக்கு மூளை முத்தி போச்சு. பிஜேபிக்கு வாழ் உரி விடணும்ன்ற நோக்கம் விஜய்க்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா கூட இருக்கிறவன் விஜயை ஒரு கருவியா பயன்படுத்த போறான். எத்தனையோ கட்சிகள் வந்துட்டு இந்தியா முழுக்க இருக்குது. இப்ப 10-11 திரும்ப ஒரு கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்துட்டு ஒரு நடிகர் வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் மயக்கத்துலதான் இப்படி எல்லாம் நடக்குதா? ஏங்க, சினிமாவில் போய் ஒரு படத்துல ஹீரோவை நடிச்சோனே அடுத்து நான் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு நம்புறாங்க. நம்ம ஊர் அரசியலா இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இன்னமும் இளைஞர்கள் வந்துட்டு சினிமா நடிகர்களை மக்கள் தலைவரை ஏற்றுக்கின்ற மனப்பக்குவத்துல இருக்காங்க. வாய்ப்பே இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் சொல்றாங்க எல்லாரும். அதுல உண்மை என்ன தெரியுங்களா? எம்ஜிஆர் 25 வருஷமா டிஎம்கேல இருந்தவர், களத்துல போய் வேலை செஞ்சவர், களத்துல பணியாற்றி அரசியலை புரிஞ்சுக்கிட்டவர், அரசியலா நின்னவர், மக்களை எப்படி சந்திக்கணும்னு தெரியும். 25 வருஷம் டிஎம்கேல இருந்தவர் வெளியே போனாரு. அதனால அவருக்கு ஒரு அரசியல் தெரியும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, டபக்குன்னு ஒரு கட்சியை தொடங்குறாங்க, படக்குன்னு போய் நிக்கிறாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கிடைச்சிருந்து என்ன ஆனாரு கேப்டன். கேப்டன் எவ்வளவு நல்ல மனுஷன். இன்னும் சொல்ல போனா தென் மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல கூட கிராமங்கள் தோறும் கேப்டனை கொண்டாட ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஆனா ஏன் அவர் அரசியல பெருசா ஜெயிக்க முடியல? அதிமுக கூட கூட்டணி போட்டதுனால எதிர்கட்சி ஆனாரு. வேற பெரிய ஜெயிக்கலையே. முதல் தேர்தல 8.9% ஓட்டு வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் தேரவே இல்லையே. நீங்க எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் வரட்டுங்க, அவங்க மிஞ்சி போனா 15% உள்ளதான் ஓட்டு வாங்க முடியும். அதான் வரலாறு. 67க்கு பிறகு எந்த கட்சியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அது யாரா இருந்தாலும். எனக்கு என்ன தெரியுங்களா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியல்ல தெளிவடைஞ்சு மக்களை சந்திச்சு மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க. மக்கள் தூக்கி எறிஞ்சா நீங்க வீட்டுக்கு போறீங்க. இப்படித்தான் அரசியல். சிவாஜி அரசியலுக்கு வரலையா? சிவாஜி தான் வந்து. ஜெயலலிதா எப்படி அரசியலுக்கு வந்தாங்க? ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும் போதே சத்துணவு திட்டம் குறித்து அது குறித்து ஆய்வு செஞ்சு தெரு தெருவா அலைஞ்சுதான் அவங்க வந்தாங்க. ஏதோ ஒரு அரசியல்ல தெளிவா இருந்தவங்க தான் உள்ளுக்குள்ள ஜெயிக்க முடியும். எம்ஜிஆர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டு போனதுனால ஜெயலலிதா ஜெயிக்க முடிச்சு. ஆனா அதுக்கு பிறகு யாருமே ஜெயிக்க முடியாது. 100 கட்சி, லெட்டர் பேட் கட்சி தமிழ்நாட்டில் கிடக்கு. வேணும்னா ஆசைப்பட்டு ஒரு தடவை நிக்க வச்சு பார்ப்பாங்க. ஆனா விஜய் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, விஜய் கூட இருக்கிறது யாரு? பிஜேபியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற புஷி ஆனந்த். நீங்க விஜய் மேல நம்ம கோபம் கிடையாது, விஜயனுடைய அறியாமையை நினைச்சு நமக்கு கவலையா இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் இப்படி பாவம் தெரியாம திறாரு. இல்ல, அவங்க அப்பா வந்துட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில், திராவிட சித்தாந்தத்துல ஊர்னவர். அவங்க அப்பா திராவிட சித்தாந்தத்துல ஊர்னவர், கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் பேசுவாரு. பட் அவர் ஒரு பெரியாரிஸ்ட், திராவிட இயக்கம் சார்ந்தவர். நீங்க அண்ணாவுடைய அந்த விஷயங்களை அப்படியே பின்பற்றினவர் எஸ். சந்திரசேகர். அவருடைய படங்கள்ல கூட நீதிக்கு தண்டனை அப்படிதான் பேரே வைப்பாரு. எப்படி அண்ணா வந்து அப்படியான பேர்கள்ல நிறைய எழுதுவாரோ அது போலதான் ஒரு பேரும் கூட வைப்பாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இவரு பாரம்பரியமான திராவிட குடும்பம் தான். அது ஓரளவுக்கு விஜய்க்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும். ஆனா பின்னாடி இருக்கிற புஷி ஆனந்த் யாருன்ற ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பாப்புலாரிட்டியா இருக்கும்போது நம்ம கூட நல்லா பேசுற எல்லாரையும் நம்ம நம்புவோம் இயல்பாவே. பின்னாடி என்ன தெரியுதுன்னு தெரியாது. விஜய் அப்படிதான் கொண்டு போய் ரஜினியை கோர்த்து விடணும்னு காவிகள் நினைச்சானுங்க.
இப்ப ரஜினி தப்பிச்சிட்டாரு, விஜய கோர்த்து விட போறாங்களோ அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுது. கிட்டத்தட்ட அர்ஜுனமூர்த்தி ரஜினிக்கு வந்த மாதிரி. அதான் நீங்க பிஜேபியுடைய அறிவுசார் துறையினுடைய பொறுப்புல இருந்த அர்ஜுனமூர்த்தி அப்படியே ரிசைன் பண்ணிட்டு ரஜினி கூட வந்து ஒட்டிக்கிட்டார் இல்லையா, அது போல ரஜினி அவரை கழட்டி விட்ட பிறகு அப்படியே போய் பிஜேபி இன்னைக்கு ஒட்டிக்கிட்டார் இல்லையா, அது போல ஒரு சந்தேகம் இருக்கு. புஷி ஆனந்த் யாரு? முன்னாடி காங்கிரஸோட நெருக்கமா இருந்தவர். அந்த காங்கிரஸ்ல இருக்கிற ரங்கசாமி யாரு? இன்னைக்கு பிஜேபியோட இறுக்கமா இருக்கிறவர். அப்ப பிஜேபியோட இறுக்கமா இருக்கிற ரங்கசாமி கூட இவர் நெருக்கமா இருக்கிறவர். அதனாலதான் நீலாங்கரையில இருக்கிற விஜயோடைய வீட்டுக்கு ரங்கசாமியை கூட்டிட்டே வந்தார். அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, என்னடா சம்பந்தம் இல்லாம இவரை கூட்டு வந்து இங்க உட்காடுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. விஜய் சிக்கிக்க கூடாது. மேபி விஜய்க்கு ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும், ஒரு நல்ல சூழல்ல தமிழ்நாட்டுல அரசியல் இருக்கணும் ஆசை இருக்கலாம். ஆனா ஒரு அரசியல் சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல கொள்கை தெளிவு இருக்கணும், நான் என்ன செய்ய போறேன்னு திட்டமிடல் இருக்கணும், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும், களத்துல நின்று அடிக்கிறதுக்கு அடிப்படையில பணமும் தேவை. அதெல்லாம் தாண்டி அடியே போய் கீழ்மட்ட மக்களை சந்திக்கிறது அதை விட முக்கியம். நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவை வச்சுதானே வந்தாரு, வாரிசு அரசியல்லாம் பேசுகிறாங்க. ஸ்டாலின் 14 வயசுல கொடியை பிடிச்சவர். ஐயா கலைஞர், டாக்டர் கலைஞர் இறந்த பிறகுதான் அவர் தலைவராக கூட வர முடிஞ்சுச்சு. அப்போ நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப சுயாதீனமான பிறகுதான் அவருக்கு ஓரளவு பொறுப்பே கிடைச்சது. 14 வயசுல கொடி பிடிச்சவர், தெரு தெருவா நாடகம் போட்டவர், தெரு தெருவா வசூல் பண்ணி இளைஞர் அமைப்பை கட்டமைச்சவர். அரசியல் இல்லாம உள்ள வந்து ஒருத்தர் வந்து உழப்பிட முடியாது. நம்ம விஜய்க்கு சொல்றது அதுதான். கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க கூட இருக்கிற யாருன்னு ஒரு ரிசர்ச் பண்ணு, ஒரு டிடெக்டிவ் வச்சு ரிசர்ச் பண்ணி தப்பிக்கிறதா இருந்தா தப்பிச்சுக்க, எல்லாம் சிக்கி சீரழிச்சு விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாஜக இதுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்றீங்க. கழகங்கள் இல்ல தமிழ்நாடு அப்படின்றத பாஜகவுடைய முக்கியமான முழக்கமா இருக்குது. ஆனா இன்னைக்கு விஜயோட கட்சி பேரே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாரு. நல்லது, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா பிஜேபி ஒரு தெளிவான திட்டமிடல் வச்சிருக்கோம். விஜய் போன்றவர்களை எதுக்கு இறக்கி விடுறாங்க? ஓட்டை பிரிக்கிறதுக்கு. இந்த நடுநிலையில இருப்பாங்க, ஒரு மனநிலை குழப்பத்துல இருக்கிறவன் யாருக்கு ஓட்டு போடலாம், புதுசா வந்தா ஓட்டு போடலாமே, சின்ன பசங்க கல்லூரி பசங்க இவங்களா இருப்பாங்கல்ல, இவங்களுடைய ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கும் அதெல்லாம் கொண்டு வந்து பிரிச்சு இன்னைக்கு இருக்கிற திமுக அதிமுகக்கு ஒரு டஃப் கொடுக்கறது, அவங்களுடைய ஓட்ட வாய்ப்பு இருந்தா பிரிக்கலாமா அப்படின்னு பாக்குறது தான் இவர் களத்துல இறங்குறான். இது ஒரு சோதனை முயற்சி தான். பிஜேபி இந்த சோதனை முயற்சியை கையில் எடுத்து விஜயை களத்துல இறங்குறது காரணமே ஓட்ட பிரிக்கிறது தான். விஜயை காப்பாத்தி விஜய முதலமைச்சராக்குறதுக்குலாம் கிடையாது. அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருக்கு, பழி ஓடுறதுக்கு பொலி ஓடுறதுக்கு பிரியாணி பண்றதுக்கு, அதை வச்சுக்கிடுவாங்க. ஆனா விஜய வந்து ஒரு கார்டு, ட்ரம்ப் கார்டா தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா ஒரு திராவிடியன் மூமெண்ட்ல வளர்ந்த ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை, அவங்க வீட்டுல திராவிட இயக்கம் குறித்த புரிதல் இருக்கும். அதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் அவர் பெரியாரை படிக்க சொல்றாரு, அம்பேத்கரை படிக்க சொல்றாரு, இவரை நம்ம கர்ம வீரர் காமராஜரை படிக்க சொல்றாரு, அண்ணாவை படிக்க சொல்லல. ஆமா, அந்த நுட்பம் தான் நமக்கு தேவையா இருக்கு. ஆமா, அண்ணாவை படிக்க சொன்னா நீங்க வந்து திமுகன்னு சொல்லிடுவீங்க. அப்ப நான் திமுகவுக்கும் சப்போர்ட் கிடையாது, நான் அதிமுகவுக்கும் சப்போர்ட் கிடையாது, மதவாதமாக பிரிக்கிறவர்களுக்கு நான் சப்போர்ட் கிடையாது. அதை இன்னைக்கு பேச அதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். அது நம்ம வந்து பாவம். நான் விஜயை பார்த்து உண்மையிலே பாவம் தான் பண்றேன். தப்பிச்சுட்டு ஓடினா ஓடிப்போங்க, இல்ல அரசியல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா கூட இருக்கிறவனை முத கண்டுபிடிச்சிட்டு தெளிவாக்கிக்கிட்டு மக்களை சந்திங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக அரசியல் பேர்ல உள்ள நுழைய பார்த்தாங்க, அதுவும் முடியல. மைய அரசியல் நீத்து போன சமயத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கழகத்தை வைத்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் ஒருவேளை பிஜேபி நினைக்குதுங்களா? இல்ல, பிஜேபி சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைக்குது. நீ கழகம்ன்ற சொல்லு என்னன்னா, ஆதி காலத்துல இருந்து முற்போக்கு சொல். கழகம் என்பது சேர்ந்து ஆய்ந்து ஒரு முடிவு எடுப்பது. நம்ம பௌத்த காலத்துல சங்கம் அப்படின்ற சொல் இருக்குல்ல, அந்த சங்கம் என்ற சொல் வடமொழி சொல்லு, சமஸ்கிருத சொல். அதுக்கு நிகரான சொல் தான் இங்க இருக்கிற கழகம்ன்ற சொல்லு. அது கழகம் என்ற சொல்லுக்கு பள்ளி, கற்பித்தல் என்று கூட பொருள் உண்டு. ஸோ அது ஒரு முற்போக்கான சொல். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம், முற்போக்கு தேசிய திராவிட முன்னேற்ற, இப்படி எக்கச்சக்கமா இந்த கழகம் அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அந்த சொல்ல இங்க வச்சது காரணம் என்னன்னா, அடையாளம் தெரியக்கூடாது. மறு ஓட்டிட்டு போவார்ல எம்ஜிஆர், அடையாளம் தெரியாம போகணும்னு மறு ஓட்டிட்டு போவாரு. கரெக்டா அடையாளம் தெரியும் கீழே உட்காந்துருக்கனுக்கு. அவன் நினைச்சுக்குவான் மறு வச்சோம்னா அடையாளம் தெரியாதுன்னு. அப்படிதான் புஷி ஆனந்த் கிளப்பி விட்டது போல இருக்கு. கழகம்னு வச்சுட்டா உன்னை அடையாளம் தெரியாது. அப்ப தெளிவா இருந்துக்கணும். நம்ம என்னன்னா, இந்த கழகம்ன்ற சொல்லு முற்போக்கு அப்படின்ற இடத்துல விஜய் வச்சிருப்பாருன்னா கிடையாது. கழகம்ன்ற சொல்ல பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கலாம் விஜய்க்கு.
ஆனா அவர் கூட இருக்கிற கூட்டாளிகளுடைய நினைப்பு என்னன்னா, கழகம் சொன்னா நம்ம சந்தேகப்படாம இருப்பாங்க, இதை வச்சு விஜயை முன்னிறுத்தி ஓட்ட பிரிக்கலான்றதான் கூட்டாளிகளுடைய வேலை. அண்ணன் சீமான் வந்து சொல்றாரு, விஜயோட கட்சி பேர்ல வந்துட்டு திராவிடம் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லாதது தனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் அரசியலுக்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு உதவி செய்யதான், அண்ணன் தனியா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கா, கூட உதவிக்கு தான் வராருன்ற மாதிரி அண்ணன் சீமான் ஏற்கனவே பேசியிருந்தாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சீமானுக்கு வேற வேலை கிடையாது. சீமானம் முதலமைச்சர் ஆக்கிட்டு விஜய் பக்கத்துல உட்காந்து கொடை பிடிப்பாருன்னு கனவுன்ற அளவுக்கு சீமானுக்கு மூளை முத்தி போச்சு. அப்படித்தான் நான் சொல்லுவேன். எவனும் சீமானை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு கேன பயில அவங்க தம்பி மாதிரி இருக்கிற அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு அரசியல் கனவு இருக்கு, ஒரு ஒரு தேவை இருக்கு, ஒரு ஒரு இலக்கு இருக்கு. அதை நோக்கி போறதுதான் இந்த அரசியல். ஆனா என்னன்னா, சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு விஜய் மாதிரியான ஆட்களை எதிர்க்கிறதுக்கு அச்சம். ஏற்கனவே 10 பேர் வெளியே போயிட்டாங்க, இருக்கிற ஆளுங்களும் நம்மளை எதுக்குறாங்க, நம்மளும் ஒரு இதுலையும் ஜெயிக்கல, நம்ம பாட்டுக்கு வீணா போயிடக்கூடாதுன்றதுல பயம் இருக்கு, அதனால யோசிக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. விஜய் சீமானுக்காக வந்து கொடையெல்லாம் பிடிச்சி இறங்க மாட்டாரு. வேணா சீமான் வேணா விஜய் தம்பி கூட ஒட்டிக்கிட்டு ஏதாவது 4 சீட்டு ஜெயிக்கலாமான்னு வேணா ட்ரை பண்ணட்டும். அது கூட ட்ரை தான். இல்ல சீமான் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்களே, அப்படி இருக்கு. அதை இன்னைக்குதான் ஒரு பேட்டியில சொன்னாரே, தம்பி தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. நான் 10 வருஷம் அடுத்து தள்ளிட்டாரு. தமிழ்நாட்டில் 10 வருஷமா சும்மா உட்காந்து இருந்தாரு. 10 வருஷமா அரசியல் இருக்கேன், நான் ஏன் விஜய்க்கு கொடை பிடிக்கணும்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, 10 வருஷம் அரசியல் வந்து ஒன்றும் பண்ணல. ஆனா ஒண்ணு கேட்டாரு, நீங்க ஏன்ட்ட கேட்குறீங்கல்ல பத்திரிகைக்காரங்களா, நீங்க விஜய்கிட்ட போய் கேளுங்க, தம்பி உங்க அண்ணனுக்கு துணையா அரசியல் நிப்பீங்களா அப்படின்னு கேட்கணுமா. கேள்வியை வரை சொல்லி கொடுத்துறாரு. இந்த அண்ணனுக்கு துணையா இருக்கிறதுக்கு எதுக்கு நான் கோடி கணக்கில் செலவழிச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதை பதிஞ்சு போற வரவங்கிட்டலாம் வை வாங்கிட்டு நான் வந்து அரசியல் இருக்கணும், அப்படி என்ன தேவை இருக்கு? அண்ணன் என்ன பெருசா வெட்டி தள்ளிட்டாரா? சும்மாங்க, யாராவது வந்தா நமக்கு ஒரு எலும்பு கிடைச்சிடாதா அப்படின்னு வாலாட்டுறதுதான். விஜயோட அரசியல் பிரவேசம் ஏமாற்ற தரப்போவது விஜய்க்கா, பாஜகவுக்கா, இல்ல விஜய் ரசிகர்களுக்கா? விஜய்க்கு தான். விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கு தான். பாஜகவுக்கு ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணது யாரா அப்படின்னா, முதல்ல வந்து ரஜினியை தான். ரஜினியை வச்சு இது பண்ணாங்க. ரஜினிக்கு பிறகு நிறைய பேரை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவங்க ட்ரை பண்றது விஜய ட்ரை பண்றாங்கன்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுறோம். ஏன்னா விஜய்க்கு அந்த நோக்கம் இருக்காது. பிஜேபிக்கு செட் பண்ணணும், பிஜேபிக்கு வாழ் ஊறி விடணும்ன்ற நோக்கம் விஜய்க்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா கூட இருக்கிறான் விஜயை ஒரு கருவியா பயன்படுத்த போறான் அப்படின்றனால இந்த அரசியல் நுழைவுல விஜய்க்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, அவர் ஏமாற்றப்படக்கூடும், விஜய் ரசிகர்கள் ஏமாற்றப்படக்கூடும், அவர்களை ஒரு பகடக்காயா வச்சு காவிகள் காய் நகர்த்தக்கூடும். விஜய் கவனமா இருக்கணும். நீங்க ஜெயிக்கிறீங்க, தோக்குறது ஒண்டியா நின்று நீங்க அடிச்சுக்கோங்க, மக்கள் எடுத்துக்கிட்டா ஜெயிச்சுக்கோங்க, மக்கள் விட்டா தோத்துக்கோங்க, அது வேற. ஆனா இந்த காவியை நம்பி உள்ள இறங்கி அல்லது காவி இல்லாம அடையாளத்தை மறைச்சு கழகன் உள்ள போட்டு உங்களை கொண்டு வந்து தள்ளி விடுறா, கவனமா இருங்க. மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு. அது பின்னாடி அரசியல் இதான். நீ சூத்திர பையன் உள்ள வராதே, நான் பார்ப்பேன், நான் தான் சாமியை தொட முடியும் தான். இப்ப சொல்லுங்க, சூத்திரன் உங்களை அடிச்சுட்டாங்கல்ல, இப்ப சொல்லுங்க, மனு தர்மம், வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது.